Welcome to Dr. Michael's Music Therapy Channel. Being faithful to a situation அப்படின்னா அந்த நிகழ்வுக்கு உண்மையாக இருக்கணும். அந்த நிகழ்ச்சியில் நம்ம உண்மையாக பங்கு பெற்றுக்கணும். நம்மளோட செயல்திறன்கள், நம்மளோட செயல்பாடுகள் எல்லாமே ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும் அதனோட அவுட்கம்க்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் அதில் எப்படி இருக்கணும், கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும், அன்ஃபோர்சின் கான்சிக்வன்சஸ், அதாவது எதிர்பாராத விதமாக சில வித நேரத்தில் நிறைய இடையூறுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நான் அதுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக தான் இருப்பேன் அப்படின்னு அந்த வழியை மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதனால் எப்படி இருக்கணும், அடாப்டபிலிட்டியும் ரிஜிட்னஸும் நம்ம ஐ வாண்ட் டு பி ரிஜிட், இதில் கிடையாதுப்பா, என்ன நடந்தாலும் இப்படியே தான் இதே வழியில் தான் போவேன்னு சொல்கிறத காட்டிலும் ரிஜிட்னஸை விட்டுட்டு ரிஜிடிட்டியை என்ன பண்ணணும், கொஞ்சம் குறைபாடு விட்டு நம்மளுக்கு சௌரியங்கள் குறைபாடு வரும் அப்படின்னா அந்த வழியில் போகிறத நிறுத்தலாம். அதே மாதிரி ஃபெய்த்ஃபுல்னஸாக இருக்கணுன்றதுக்காக இன்ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்பொழுதும் என்ன நெகிழ்ந்து அதுக்கு மாறுதலுக்கு நம்மளை நம்ம மாற்றிக்க முடியும். மாறுதல்களுக்கு உட்பட்டு தான் வாழ்க்கை. மாறுதல் அடையாதது மாறுதல் மட்டுமே. எப்போவுமே இட் இஸ் கண்டினியூ டு பி சேஞ்ச். அப்போ அந்த சேஞ்ச் இருக்க மாறுதல் என்பது கண்டிப்பாக தொடர்ந்து மாறிக்கொண்டே தான் இருக்கும். இது போச்சுன்னா அது வளர்பருவம், இளம் பருவம் அப்படின்னு எப்படி வாழ்க்கையில் தனி மனிதனோட பருவ முறைகள் எப்படி மாறுறதோ, அதுபோல் வருஷத்தில் எப்படி 4 பருவ காலங்கள் 6 பருவ காலங்கள் இருக்கிறதோ, அதுபோல் வாழ்க்கை என்ற பயணத்திலையும் நிறைய அளவில் பெரிய அளவில் தொடர்ந்து மாறுதல்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் மாறுதலுக்கு ஏற்ப நம்மளுடைய அடாப்டபிலிட்டியை, அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய உணர்வுகளும், அதற்கு தகுந்த நம்முடைய செயல்பாடுகளையும் செயல் திறமைகளையும் வளர்த்து கொள்வதும், அதற்கு தகுந்த மாதிரி உண்மையாக இருப்பதும் அத்தியாவசியம். ஏன்னா வாழ்க்கை என்ற பயணத்தில் நம்ம ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோலை அட்டைன் பண்ணாமே போக முடியாது. நிறைய கோல் அட்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் வாரண்ட்ஸ் என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி. நிச்சயமாக ஒரு நேரத்துலையும் நான் இப்போ இவ்வளோதான் படிப்பேன் அப்படின்னா உடம்புல துளி கூட சக்தியே இல்லை, சாப்பிடாமே உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் நான் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல் டு யுவர் ஸ்டடீஸ், வெரி குட், இட் ஹஸ் பீன் யூ ஆர் வெல்கம். ஆனால் அட் த சேம் டைம் யூ ஷுட் டேக் அடிக்குவேட் இன்டேக் ஆஃப் ஃபுட் இருக்கணும். போதுமான அளவில் என்ன உணவு உட்கொள்ள வேண்டும். அது எனர்ஜைஸ் பண்ணுறதா இருக்கணும், தெம்பு தரக்கூடியதாக இருக்கணும். என்ன பண்ணணும், உணர்வுகள் அப்படியே தொய்ந்து போய் பரீட்சையில் எழுதும் போது எக்ஸாமினேஷனில் என்ன பண்ணுவோம், தேர்வு அறையில் நம்ம மயங்கி விழுறதுக்கோ தூங்கி போகிறதுக்கோ வாய்ப்பு உண்டு. அதனால் என்னாச்சு, ஃபெய்த்ஃபுல் டு த ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி உண்மையாக இருக்கேன், படிச்சுட்டே இருக்கேன், கண்டினியூ டு ரீட் பட் விதவுட் டேக்கிங் அடிக்குவேட் ஃபுட் அப்படின்னா தட் ஹேபிட் ஆட் டு பி எஸ்சூர்டு. அப்போ அடாப்டபிலிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். வி ஆர் இன்ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அப்படி இல்லை. ரிஜிடிட்டி, இன்ஃப்ளெக்சிபிள் ரெண்டுமே என்ன ஏற்புடையதில்லை என்ன ஃபெய்த்ஃபுல்னஸ்க்கு. ஆனால் அது ரெண்டுத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும், அவசியம் இல்லை. இப்போ நம்மளுக்கு உடம்புல துளி கூட சக்தியே இல்லை, படிக்கிறதுக்கு உட்காரவே முடியலன்னா நிச்சயமாக என்ன செய்யணும், போதுமான அளவுக்கு உணவு உட்கொள்ள வேண்டும். அது கூட கொஞ்சம் சாப்பிட்டாலே நிறைய சக்தி கிடைக்கிறதா இருக்கணும். இது எப்படின்னா, யூ ஷுட் பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னா சில நேரத்தில் ரொம்ப காரமான உணவுகளை தவிர்த்துட்டு நிச்சயமாக ரொம்ப பிளைண்ட் டயட் எடுக்க வேண்டியது அத்தியாவசியம். எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அம்மா, பாட்டி அவங்களாம் சொல்லுவாங்களோ அதுபோல் சமயத்துக்கு ஏற்றாவோட, அதாவது சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட அடாப்டபிலிட்டியை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். ஏன்னா வாழ்க்கைன்ற பயணத்தில் ஃபெய்த்ஃபுல்னஸ் இட்ஸ் ஒரு அட்டைன்மெண்ட் இல்லை, இட் இஸ் அ ஜெர்னி. தொடர்ந்து அது நடை பயணம் போல் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். ஃபெய்த்ஃபுல்னஸ்ன்றது எப்போ முழுசு அடையும்னா அதை தொடர்ந்து அது ஒரு கம்பேஷனோட அந்த வாழ்க்கை பயணத்தை நடத்தும் பொழுது ஃபெய்த்ஃபுல்னஸ் நம்மளோட கூடவே வரும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.